இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் காலமாகி இருக்கிறார். அது குறித்தான செய்திகளை இன்று காலை முதலே நேரலையில் பார்த்து வருகிறோம். இந்நிலையில் அவர் குறித்த நினைவலைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக எழுத்தாளர் திருமிகு ஜா தீபா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். பாக்யராஜ் அவர்கள் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி இன்று காலை அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருந்தது. இந்த செய்தியை கேட்டதும் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? முதல்ல முகநூல் ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன். இல்லை இது பொய்யான செய்தியாக இருக்குமோ அப்படின்னு அப்படிதான் நம்ம நினைப்போம். பொய்யான செய்தியாக இருக்கணும் அப்படிங்கும்போது இல்லை, எல்லாரும் போட போட வந்து முதல்ல பிளாங்க் ஆகிடுச்சு, ஒன்றுமே ஓடலை. ரொம்ப நேரத்துக்கு என்னால் வந்து அதிலேருந்து வெளியில் வர முடியல. நான் இத்தனைக்கும் அவர் என்னோட பழக்கம்னா இல்லை, ஒரு முறை மட்டும் ஒரு பொது நிகழ்வில் சந்தித்து அறிமுகமாயிருந்ததோட சரி. ஏன் வந்து இவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு இப்போ தான் பாரதிராஜா அவர்களினுடைய மறைவு, அதுவுமே நமக்கு இன்னும் அதிலிருந்தே நம்ம வெளியில் வராத சூழலில் ஏன் இவருடைய இழப்பு வந்து நமக்கு இவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு நான் ரொம்ப யோசிக்கும்போது ஒன்று என்னன்னா, ஒருத்தர் நம்ம கூடயே இருந்திருப்பாங்கல்ல, ஒருத்தர் கூடயே வளர்ந்துருப்போம்ல, சிறுவயது நினைவுகளில் இருந்து நம்ம வளர வளர அவர்களும் நம்ம கூடயே வந்த மாதிரியான ஒன்று இருக்கும். அதுவா இல்லைன்னா நம்ம வந்து எழுத்தாளராக இருக்கும் பொழுது திரைக்கதை எழுதும்போது நம்ம மனதில் ஒன்று தோணும்ல, நம்மளுடைய படைப்புகளை வந்து சிலர் பார்த்து அங்கீகரிக்கணும் அல்லது அவங்க பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அப்படியான ஒருவராக அவரை நான் நினச்சிருந்தேன். இன்றேனும் ஒரு நாள் என்னுடைய திரைக்கதையை அவர் பார்க்கணும் அப்படின்னு ஒரு நினைப்பு ஏதோ ஒரு மனதில் இருக்கும். அப்படியானவர்கள் நம்மை விட்டு நீங்கும் போது ஏதோ ஒரு நம்பிக்கை இழப்பும் ஒரு பெரிய ஒரு பேரிழப்பும் ஏற்படுது. அவருக்கு என்ன தெரியாமல் இருந்திருக்கலாம், இப்படி எனக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு அவரை தெரியும் தானே. அவருடைய படங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம்ங்க. அது வந்து ஒரு டீச்சர் மாதிரி. அவர் எல்லாருக்கும் நேரடியாக அவருக்கு எத்தனையோ அசிஸ்டன்ட்ஸ் இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட அவர் எத்தனை பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கு எந்த சினிமா டிஸ்கஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, சினிமாவை பற்றி நம்ம ரொம்ப ஆழ்ந்து பேசுகிறதா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல பாக்யராஜ் அவர்களினுடைய பெயரை உச்சரிக்காமல் நம்மளால் கடந்து போகவே முடியாது. எதை பற்றி பேசினாலும் அவருடைய படத்திலிருந்து நம்ம ரெஃபரன்ஸ் ஒன்று நம்ம எடுத்துக்குவோம். அந்த அளவுக்கு எல்லா விதமான படங்களையும் எல்லா விதமான காட்சிகளையும் அவர் நேர்த்தியாக தந்துட்டு போயிருக்கிறாரு. ஒரு 20 ஆண்டு கால சினிமாவில் அவர் 25 படங்கள் எடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு படமுமே வெவ்வேறு கதைகள். ரெஃபரன்ஸ் இல்லாமல், அவருடைய ரெஃபரன்ஸ் இல்லாமல் இனிமேலும் பேச முடியாது. அந்த அளவுக்கு அவர் செய்திருக்கிறார். அதனால தான் அவருடைய இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப பாதிக்குது. ஒரு நடிகராக, இயக்குனராக, தயாரிப்பாளர், எழுத்தாளர் அப்படின்னு நிறைய திறமைகளை கொண்டவர். இப்படியெல்லாம் இருக்கும்போது பாக்யராஜ் அப்படின்னு ஒரு பெயரை கேட்டதும் உங்களுக்கு உடனே நினைவுக்கு வரக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன? அவருடைய திரைக்கதை அமைப்பு தான். அவருடைய திரைக்கதை ஆசிரியராக தான் அவர் ரொம்ப ஈர்த்த ஒருவர். ஏன்னு கேட்டால், அதற்கு முன்பாக வந்து தமிழ் சினிமாவில் கதை, வசனம், இயக்கம் அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். திரைக்கதை அப்படிங்கிறது கதை சொல்கிறது தான். இதுக்கடுத்து இதுன்னு சொல்லிகிட்டே போகிறது தான் அப்படிங்கிறது தான் இருந்தது. பவர் ஆஃப் ரைட்டிங்னு ஒன்று இருக்குது. அது வந்து அதுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஒரு கட்டமைப்பு இருக்குது. இப்படி சொல்லணும்னு ஒரு விதி இருக்குது. அதை நீங்கள் விதியை மீறலாம், மீறாமையும் போகலாம். ஆனால் திரைக்கதைக்கு சில விதிகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு படத்தை சுவாரஸ்யமாக சொல்வது அப்படிங்கிறது சிலருக்கு வந்து கைவந்த கலையாக இருக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் படங்களாக என்ன பார்க்குறாரு அப்படின்னு ஒன்று இருக்குது. அவருடைய எல்லா படங்களையும் நீங்கள் பார்த்துக்கிட்டா சில நுவான்சஸ் அவர் வைப்பார். அதற்கு முன்பான இயக்குனர்கள் செய்ய துணியாதது, அது யாரும் யோசிக்காத ஒன்று. இவர் முதல்லயே எழுதிட்டு அதுக்கப்புறம் தானே நடிக்கிறதுக்கு வராரு, இயக்கிறதுக்கு வராரு. பாரதிராஜா அவர்களுக்குள்ள அவர் எழுதுறாரு. புதிய வார்ப்புகள் படத்தில் நடிக்கிறாரு, வசனமும் அவரே எழுதுறாரு. அப்போது அந்த ரைட்டிங்கினுடைய பவரை தெரிஞ்ச ஒருத்தராக இருந்திருக்கிறாரு. எல்லா படங்கள்லையும் அவரோட படங்களில் என்ன நம்மளை வந்து உட்கார வைக்கிது, ஏன் அவரை வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே மாஸ்டர்னு சொல்கிறோம் அப்படின்னா, சுவாரஸ்யமாக கதை சொல்கிறதுனாலையோ அல்லது நல்ல நல்ல சீன்ஸ் வைக்கிறதுனாலையோ இல்லை. எல்லா படங்கள்லையும் ஒரு விஷயத்தை அவர் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் இந்த ஒரு கயிறை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அதில் முடிச்சு போடுறது ரொம்ப ஈஸி. யார் வேணாலும் முடிச்ச போடலாம். முடிச்சு மேலே போட்டு அதை அவுக்கவே முடியாதுன்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு முடிச்சை போட்டுட்டு அதை ஒருத்தர் யார் அந்த முடிச்சு போடுறாங்களோ அவங்களே அவுக்கிறது. அதுதான் அவருடைய திரைக்கதை. எல்லா படங்கள்லையும் ஒரு முடிச்சை போட்டுருவார். ரொம்ப அதை அவிழ்க்கவே முடியாத ஒரு கான்ஃப்ளிக்டை தூக்கி வச்சிடுவார். அவிழ்க்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷனை வச்சிடுவார். இதை எப்படி இவர் வந்து அதை சரி பண்ண போகிறாரு, இதை எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறாருன்னு நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் வரும்ல.
அதுதான் வந்து அவர் செய்கிறது. அவருடைய மொத்த படங்கள்லேயும் அவர் செய்கிறாரு. நீங்கள் வந்து அவருடைய தூரல் நின்று போச்சு எடுத்துக்கலாம், ஒருகை ஓசை, மௌன கீதங்கள், முந்தானை முடிச்சு, எல்லாத்துலேயுமே நீங்கள் முந்தானை முடிச்சுலன்னா அந்த குழந்தையை போட்டு தாண்டுறாங்க. அப்போ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது படத்தில் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். அவ்வளோதான், முடிஞ்சது, தாண்டிட்டா, இனி என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்ல. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லி நம்மளை கன்வின்ஸ் பண்ணுவார். வீட்டில் விசேஷங்களில் அந்த பொண்ணுக்கு திருப்பி அவனுடைய பழைய காதலன் எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஆனால் தன்னுடைய குழந்தை அவளை அம்மாவாக நினைக்கிறாங்க. அப்போ என்ன ஆக போகுது, கிளைமேக்ஸ் அவன் திரும்பி வந்துடுறான், என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு. என்ன எப்படி அப்படிங்கிற கொஸ்டினை வந்து நம்ம முன்னாடி வச்சுடுவார். இதை எப்படி சரி பண்ண போகிறாரு. மௌன கீதங்களில் விவாகரத்தான கணவன் மனைவி இப்போ வந்து பார்த்துடுறாரு நேரில், திருப்பி அவளோட சேரணும், ஆனால் தான் பெரிய தவறு பண்ணியிருக்கோம், திருப்பி சேர்த்துக்க மாட்டா, சேர்றாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒன்று. அதை கன்வின்சிங்காகவும் அவரால் சொல்ல முடியும். அதனால தான் அவரை வந்து நம்ம திரைக்கதை மாஸ்டர்னு சொல்கிறோம். இன்னொன்று, இன்றைக்கு நாம் வந்து ட்ரெண்டிங்னு சொல்கிறது, இன்றைக்கு ஜானர்னு சொல்கிறது, யூனிவர்ஸ்னு சொல்கிற எல்லாத்தையுமே அவர் பிரேக் பண்ணியிருக்கிறார். உதாரணத்துக்கு அவருடைய எல்லா படங்களினுடைய முதல் காட்சியை நீங்கள் பாருங்களேன். அந்த காட்சிக்கும் பின்னாடி படத்தினுடைய எண்டுக்கும் அல்லது நடுவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் அவருடைய படங்களில். முந்தானை முடிச்சில் ஒரு தாத்தா பாட்டி தான் ஆரம்பிச்சிருப்பார். சம்மந்தமே இருக்காது, அந்த படத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அதில் 2 பேருக்கு டயலாகும் கிடையாது. ஒரே ஒரு காட்சி, அந்த அம்மா அவனுக்கு சோறு ஊட்டுவாங்க, அவர் வந்து இந்த அம்மாவுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, இவ்வளவு தான். நம்ம படம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஏன் அதை வச்சாரு அப்படின்னு நமக்கு அப்போந்தான் புரியும். அதுக்கப்புறம் ரொம்ப சுவாரஸ்யமாக என்னென்னா, தாவணி கனவுகளில் இன்றைக்கி வந்து ஒரு ரெட்ரோ சாங்கை நம்ம போடுறோம். அது வந்து டயலாகே இருக்காது, ரெட்ரோ சாங் இருக்கும், கேரக்டர்ஸ் எல்லாம் ஸ்லோ மோஷன் இருக்கிறதுங்கிறது இன்றைக்கி ஒரு யூனிவர்ஸாக பில்ட் பண்ணுறாங்கல்ல. தாவணி கனவுடைய முதல் சீன் என்னது, ஒரு சாராய கடை, அதில் வந்துட்டு கேபி சுந்தராம்பாளுடைய ஒரு பாட்டு, ஒரு பழைய பாட்டு ஒன்று, அந்த பாட்டோடு ஆரம்பிப்பாங்க. இவர் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருப்பார். கட் பண்ணியாச்சுன்னா அவர் ஏன் அடிக்கிறார், அவர் தயங்கி தான் தண்ணி அடிப்பார். பார்த்தா அவர் வந்து எக்கனாமிக், அடுத்த கட்டு வந்து பிஏ எக்கனாமிக்ஸில் கோல்டு மெடல், உங்கள் கையில் தான் இந்த எதிர்காலம் இருக்குதுன்னு உடனே கட் பண்ணால் திருப்பி இங்கே வரும். இப்போ வேற பாட்டு, வேற ஒரு எம்கேடியோடைய ஒரு பாடல் இருக்கும். அங்கே காட்டும்போது எல்லாமே அந்த பழைய பாடல்களை வந்து காட்டிகிட்டே இருப்பாங்க. இதைத்தான் இன்றைக்கி நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வந்து இதை புதுசாக ட்ரெண்டிங்குங்கிறோம். அதெல்லாம் அவர் அன்னைக்கே வந்து அதை காலி பண்ணிட்டார். இந்த ரெட்ரோ சாங்கை யூஸ் பண்ணுறதெல்லாம் அவர் முன்னாடியே பண்ணியிருக்கிறார். அந்த 80s வந்து 40களினுடைய பாடல் ரெட்ரோ தானே, 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாடல் ரெட்ரோ தானே, அதை அவர் செய்திருக்கிறாரு. அப்புறம் எப்போவுமே ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல ஒன்று நீங்கள் முதல் ஒரு 5 நிமிடங்கள் 3 நிமிடங்கள் என்ன காட்டுறீங்களோ அதுதான் படத்தினுடைய கதையினுடைய மையமாகவோ தொடக்கமாகவோ இருக்கணும் அப்படிங்கிறது ஸ்க்ரீன் பிளேயினுடைய விதி. முதல் 20 நிமிஷத்தில் நீங்கள் கதை சொல்லிடணும், அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே போயிடணும் அப்படிங்கிறது திரைக்கதையினுடைய முக்கிய விதி. அது ஒரு படத்தில் கூட அவர் தவறு விட்டது கிடையாது. அவர் என்ன ஷிட்ஃபீல்டு படித்தாரா, அல்லது அவர் போய் வந்து மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணாரா, ஸ்க்ரீன் பிளேக்காக கோர்ஸ் படித்தாரா, ஃபாரின் போய் படித்தாரா, அப்போ எப்படி தெரியுது அவருக்கு அந்த விதி வந்து எங்கே போய் படித்தார் அதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த கதையை இப்படி சொன்னால் நல்லா இருக்கும்னு அவருக்குள்ள ஒரு ஒரு கட் ஃபீலிங் இருக்குதுல்ல, அதுதான் அவரை வந்து நம்ம இன்னைக்கு மாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். பாக்யராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்று காலை முதல்ல நிறைய பேர் சொன்ன விஷயம், பெண்களுக்கு நிறைய பாக்யராஜை பிடிக்கும். அதிகப்படியான பெண்கள் திரையரங்குக்கு வந்து ஒரு திரைப்படத்தை பார்க்குறாங்கன்னா அதற்கு காரணம் அந்த காலகட்டத்தில் பாக்யராஜ் அவர்களாக இருந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் பகிர்ந்திருந்தாங்க. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஒரு பெண்ணை வந்து தூக்கி வைக்கிறதுனாலையோ, அவங்கள வந்து அவங்க ரொம்ப நல்லவர்களாக காட்டுவதுனாலேயோ, அவங்களுடைய பிரச்சனைகளை பேசுறதுனாலையோ மட்டும் அல்ல பாக்யராஜ பெண்களுக்கு பிடிச்ச காரணம். ஆண்களினுடைய உலகத்தை அவர் சொன்னார். இப்படியெல்லாம் ஆண்கள் இருக்கிறாங்க, நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால பொண்ணுங்க எவ்வளவு சஃபர் ஆகிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமா, அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இப்படிப்பட்ட ஆண்கள் வரிசைகளில் நீங்கள் பெண்கள் இருக்கிறாங்க உங்கள் கூட, அவங்கள புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னார். அவருடைய பெண் கதாபாத்திரத்தை அப்படியே தள்ளி வைங்க, அவருடைய ஆண் கதாபாத்திரங்கள் முழுக்க எடுங்களேன், எத்தனை விதமான ஆண் கதாபாத்திரங்கள் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு ஆண் கதாபாத்திரத்தை உருவாக்கினாலே பெண்களுக்கு பிடிச்சிடும். முந்தானை முடிச்சில் தன்னுடைய குழந்தைக்காக ஒரு குழந்தைய வச்சு, அதனால தானே ஊர்வசிக்கு பிடிக்கும். நீங்கள் ஊர்வசியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பெண்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. குழந்தைக்காக அவர் என்ன வேணாலும் வந்து பண்ணுறது, அந்த குழந்தை வந்து பாத்ரூம் போயிடும், ஏன் பிள்ளை தானே அப்படின்னு தொடச்சிட்டு அதை வைக்கிறது, அவள் எவ்வளவு சேட்டை பண்ணாலும் ஊர்வசி ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறது, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கையில் அடி போட்டணும், இவர் பல்லு தேய்ச்சி விடுவார். இப்படிப்பட்ட ஒரு ஆண்.
இங்கே இப்படி எடுத்துக்கிட்டாச்சுன்னா இன்று போய் நாளை வாழ 3 ஆண்கள், ஒரு பெண்ணுக்காக தொடர்ந்து துரத்திக்கிட்டே வருகிற 3 ஸ்டாக்கிங் பண்ணுற 3 ஆண்கள். அதில் ஒரு ஆண் வந்து அந்த நீ என்ன கல்யாணம் பண்ணலாம் பரவாயில்ல, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நிற்கிற ஒரு ஆணை காட்டியிருக்கிறாரு. அந்த 7 நாட்களில் தன்னுடைய ஒய்ஃப்ட ராஜேஷ் சொல்கிறாரு அம்பிகா கிட்ட ஃபர்ஸ்ட் நைட் அப்போ, எனக்கு புரியுது நீ இது விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்ட, ஒரு ஃப்ரெண்டாக சொல்லுங்கிறார். இப்போ 80களில் எடுத்த படம். என்ன நீ உன்னுடைய கணவனா பார்க்காம ஃப்ரெண்டாக நினச்சி உன் மனசில் உள்ளதை சொல்லு அப்படிங்கிறாரு. இப்படி ஒரு ஆண் கதாபாத்திரம் அவருக்கு உண்டு, அவருடைய இதில் உண்டு. இப்படி ஒவ்வொரு படங்கள்லையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய விதவிதமான, அப்புறம் வந்து ஒருகை ஓசையில் அந்த டாக்டர் அஸ்வினியோடைய குழந்தைய அவள் ஏதோ சொல்லிடுவான்னு சொல்லி ஒரு வந்து ஓங்கி அடிச்சிடுவார். குழந்தை ஏதாவது சொன்னேன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதில் வாய் பேச முடியாத ஒருத்தர் சத்தம் போட்டுட்டு போவார். அப்புறம் வந்து தன் மனதுக்குள்ளே வந்து தன்னை விட ஒருபடி மேல் இருக்கிற ஆண் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணுற ஒரு ஆணை காட்டியிருப்பார். தூரல் நின்று போச்சுல, என்னானாலும் பரவாயில்ல இந்த பொண்ணை நான் விரும்பிட்டேன், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், இதுக்காக என்ன வேணாலும் பிரச்சனையை நான் எதிர்கொள்கிறேன்னு சொல்கிற ஒரு ஆண். இப்படி பெண்களுக்கு பிடித்த ஆண் கதாபாத்திரத்தை அவர் உருவாக்கியதுனால தான் பெண்களுக்கு பிடிச்சிருந்தது. எல்லாத்துக்கும் மேலே மௌனகீதம் மாதிரியான ஒரு ஆண் கதாபாத்திரத்தை நீங்கள் வச்சு அதை பெண்களை பிடிக்கவும் வைக்கிறது இருக்குல்ல, அது சாதாரண விஷயமே கிடையாது. அவங்க எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவார். சரிகா வந்து ஊர்லேருந்து வந்து எல்லா இடத்துக்கும் அங்கே கடைக்கு கூட்டிகிட்டு போவார், புடவை வாங்கி கொடுப்பாரு, ஹோட்டல் கூட்டிகிட்டு போவார். வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்சம் நெருக்கமாக இருக்கலாங்கும் போது அவங்க முடியாது, இன்றைக்கி எனக்கு வந்து முடியாத சூழல் அப்படிங்க, இதை முதல்லையே சொல்லி தலைவையக்கூடாதா அப்படின்னு திட்டின உடனே அந்த அம்மா அவங்க கோபத்தில் அவருடைய முடியை பிடிச்சி உழுக்குவாங்க. ஃபீல் பண்ணுவார், தப்பு பண்ணிட்டோம், நம்ம இப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுவார். இதை ஒரு இயக்குனராக ஒரு எழுத்தாளராக அவர் ஒரு பெண்ணுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து வச்சதுனால தான் அவருக்கு வந்து பெண்கள் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆண்களை அவர் ஒவ்வொரு இடத்துலையும் கட்டமைச்சிக்கிட்டு, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆண் கதாபாத்திரங்கள் பாருங்களேன், ஹீரோஸ் எப்படி இருந்தாங்க, பெண்ணுக்காக சண்டை போடுவாங்க, பெண்ணை டீஸ் பண்ணுவாங்க, இது அப்புறம் வந்து பெண்களை துரத்தி காதலிப்பாங்க, பெண்களை வந்து சேஃப்கார்ட் பண்ணுற ஒரு ஹீரோஸ் இருந்தாங்க. அதெல்லாம் இல்லாமல் இயல்பான ஒரு ஆணை காட்டினதுனால, இப்படியான பெண்கள் இல்லைன்னா ஆண்கள் இல்லைங்கிறத அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்தினதுனால, ஒரு பெண்ணுக்காக தனக்கு பிடித்த ஒரு பெண்ணுக்காக எந்த எல்லைக்கும் போக முடியும்னு அவர் எந்த எல்லைக்கும் ஒருவர் போவார்னு சொன்னதுனால, ஆண் கதாபாத்திரத்தினால தான் பெண்களுக்கு அவரை பிடிச்சிருந்தது. ஒரு இயக்குனராக நடிகராக அவருடைய படைப்புகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நிறைய சொன்னீங்க. அவருடைய வசனங்களுமே நிறைய இடத்துல நம்மளை கவனிக்க வைக்கிறதாக இருந்திருக்கு. அப்படி நீங்கள் பார்த்து வியந்த, இல்லைனா இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் எழுத முடியுமான்னு நினச்ச வசனங்கள்னா எதை சொல்வீங்க? அப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியல. அவருடைய திரைக்கதையும் சரி வசனமும் சரி, வசனத்துக்கு சில படங்கள் சில இயக்குனர்கள் இருக்காங்க, வசனத்துக்காக அந்த சீன் வைப்பாங்க, இந்த வசனம் இதில் இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு வைப்பாங்க. அவர் அப்படி இல்லை, அந்த சீனுக்கு எந்த வசனம் சரியாக இருக்குமோ அதை வைப்பார். மிக முக்கியமாக இந்த நக்கலும் நையாண்டியுமாக இருக்குதுல்ல, அது ரொம்ப நம்ம வந்து பேச தயங்குகிற சொல்ல தயங்குகிற விஷயத்தை கூட அவரால் ஜஸ்ட் லைக் தட் வச்சிட முடியும். உதாரணத்துக்கு இது நம்ம ஆள் படத்தில் நான் ரொம்ப ஆச்சரியப்படுறது என்னென்னா, மனோரமாவும் அவங்க ஜானகி அவங்க கேரக்டரும் அந்த ஜவுளி கடையிலேருந்து பேசிக்கிட்டே நடந்து வர்ற காட்சி இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் வச்சது இல்லைங்க, அதுக்கப்புறமும் வச்சதில்லை. 2 சம்பந்திகள், 2 பெண்கள் தன்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் ஒரு முதலிரவு நடக்கணுங்கிறத பேசுகிறாங்கங்கிறது எவ்வளோ கேட்குறதுக்கு ரொம்ப எப்படி இதை ஹேண்டில் பண்ண முடியும், முள்ளு மேலே நடக்கிற மாதிரி அதில் வச்சிருப்பாரு. அதில் வந்து ஜாதியை உள்ளே கொண்டு வந்திருப்பாரு. இதை யாரால் செய்ய முடியும்? இது நம்மால் படம் மட்டுமே நீங்கள் வெவ்வேறு விதமான விஷயங்களை தொடர்ந்து அந்த படம் பேசும். அந்தந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரியான வசனங்கள் அதில் இருக்கும். அது வந்து வேலைவாய்ப்பின்மையை பேசும், ஒரு பிராமண குடும்பத்தினுடைய அதிகாரத்தை பற்றி பேசும், அதில் இருக்கிற பெண்களுடைய வாழ்க்கையை பற்றி அது பேசும். அதே மாதிரி வந்து தாழ்த்தப்பட்டவர்களினுடைய வாழ்க்கையை அது பேசும். இவர்கள் இருவருக்குமான முரண்களை பற்றி பேசும், வேதத்தை பற்றி பேசும், பெண்கள் அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு எவ்வளவு சிக்கலை அனுபவிக்கிறாங்கங்கிறத பேசும், 2 கணவன் மனைவிக்கான நெருக்கத்தை பற்றி பேசும். அது பேசாத தளங்களே கிடையாது அந்த படத்தில். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் பின்னாடியும் அந்த வசனம் ரொம்ப சிறப்பாக பொருந்தி வந்திருக்கும். ஒரு படம், அந்த படத்தினுடைய இயல்பு என்ன, அதையெல்லாம் வைத்து தான் அவன் வந்து ஒரு வசனம் எழுதுறது. முந்தானை முடிச்சில் அந்த பஞ்சாயத்து சீனு எங்கே ஆரம்பித்து எங்கே முடியும் அப்படிங்கிறது, பஞ்சாயத்தில் வந்து நின்றுட்டு அந்த சின்ன பையன் வந்து அக்கா இதை சாப்பிட்றியான்னு ஒவ்வொருத்தட்டையாக கேட்டுட்டு இருப்பான். இப்படி ரொம்ப ஆரம்பித்து ரொம்ப இன்டென்ஸான ஒரு இடத்துக்குள்ளே போயிட்டு திருப்பி அது வந்து ரொம்ப சாதாரணமான கலகலப்பாக முடியக்கூடிய எப்பேற்பட்ட காட்சியையும் அவரால் ரொம்ப இயல்பாகவும்
நகைச்சுவையோ மெல்லிய நகைச்சுவையோடையும் சொல்ல முடியும். அதுதானே நம்ம வாழ்க்கை. நம்ம எப்பவுமே அப்படி இருக்கிறது இல்லை. எவ்வளோ பெரிய இறுக்கமாக ரொம்ப இறுக்கமான சுச்சுவேஷன்ல கூட ஏதாவது ஒரு சின்ன நகைச்சுவை இளையோடுற வாழ்க்கை தான் நம்மளோடது. அதுதான் அவருடைய இயல்பாகவும் இருந்திருக்கு. ஒரு நடிகராக பார்க்கும்போது அதற்கு முன்னாடி வரைக்குமே நடிகர்னா இப்படி இருக்கணும், இந்த ஹைட், இந்த வெயிட், டான்ஸ் சூப்பரா ஆடணும் அப்படின்னு நிறைய பிம்பங்கள் எல்லாமே இருந்திருக்கு. பாக்யராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதை எல்லாமே தகர்த்தெறிஞ்சிட்டு அவர் ஒரு நடிகராக சாதனையும் படைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய நடிப்பு திறமை, அந்த ஒரு வழி குறித்து உங்களுடைய கருத்து? அவர் வந்து கதையை நம்பின ஒருத்தராக இருந்திருக்கிறாரு. அந்த கதையில அப்போ அவருடைய கதைகள்ல எல்லா ஹீரோமே கொஞ்சம் பலவீனமானவர்கள், ரொம்ப இயல்பானவர்கள். பலவீனம்னு கூட சொல்ல முடியாது, ரொம்ப இயல்பானவர்கள். அவங்க பெண்களை பார்த்தால் கொஞ்சம் வழியக்கூடியவங்க, எதையாவது பார்த்து கொஞ்சம் பயப்படக்கூடியவங்க, அப்புறம் வந்து கோபம் வந்தால் மட்டும்தான் வந்து அடிக்கக்கூடியவங்க, அப்புறம் மற்றவர்களை வந்து கிண்டலுக்கு உள்ளாவார்கள், மற்றவங்களை கிண்டலுக்கு உட்படுத்துவாங்க. அப்புறம் அவருடைய ஸ்பேஸுங்கிறது அந்த கதையை நகர்த்துற ஒரு இடத்துல இருக்குமே தவிர அவருக்குன்னு ஒரு ஓப்பனிங் சீன் வச்சு நான் இப்படி இருக்கேன், நான் தான் அந்த கதையினுடைய நாயகன், நான் எடுத்துகிட்டு போகிறேங்கிற மாதிரி கதை கிடையாது. அப்போது இது மாதிரியான கதைகள் இருக்கும்போது எந்த உச்ச நடிகரையும் அவர் போய் கேட்டிருந்திருக்க முடியாது. இப்போ அவராகவே அதுக்குள்ளே நடிக்கும்போது எவ்வளோ வெரைட்டியான ஒரு கதையாக நம்மளுக்கு கிடைச்சது. ஒருவேளை இப்போ நம்ம அதை யோசித்து பார்க்கும்போது கதையில் வந்து ஒரு ஹீரோவுக்காக கதை எழுதுகிற, ஒரு ஹீரோயினுக்காக ஃபீமேல் சென்ட்ரிக்காக கதை எழுதுறதை தாண்டி கதைக்காக இவர் நடிக்கிறதுன்னு இருக்குல்ல, இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. கதை நல்லா இருந்தால் போதும். நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, எந்த புதுமுகமாக இருந்தால் என்னங்க, கதை நல்லா இருந்தால் போதும், படம் ஜெயிச்சிரும்னு சொல்கிறாங்களே, அதுக்கான நம்பிக்கை விதைத்ததில் அவர் ஒரு முன்னோடி. முன்னாடி முடிச்ச படத்துல ஊர்வசி அவர்களாக இருக்கட்டும், சின்ன வீடு படத்துல கல்பனா அவர்களாக இருக்கட்டும், இரு சகோதரிகளை அறிமுகப்படுத்தியிருக்காரு. ரெண்டுமே வேற வேற மாதிரியான கதாபாத்திரங்கள். இங்க இவங்களை கல்பனா அவர்களை பார்த்தா இயல்பாகவே நமக்கே ஒரு பாவமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரக்குமே நிறைய வித்தியாசங்களையும் நம்ம அதை கனெக்ட் பண்ற விதமாகவும் அமைச்சது அப்படிங்கிறது அது எப்பேற்பட்ட சாதனையாக பார்க்குறீங்க? அது கதாபாத்திரம். நான் நினைக்கிறேங்க, அவர் கதாபாத்திரமா எதையுமே பண்ணியிருந்தாருன்னா ஒரு இடத்துல தேங்கி போயிருந்திருப்பாரு. அவர் கதைகளை தான் வெவ்வேறு கதைகளுக்கு பின்னாடி போனார். அதுக்கு யார் பொருத்தமா இருப்பாங்கங்கிறத அவர் பார்த்துருந்துருக்கணும். இப்போ வந்து ஒரு ஊர்ல வந்து ஒரு துடுக்கான ஒரு பொண்ணு, என்ன வேணாலும் செய்வா அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு கிராமத்து பொண்ணு அப்படின்னா நம்மளுக்கு ஊர்வசி அதுக்கு வந்து ஒரு இப்ப வரைக்குமே நமக்கு அது அவங்கள பார்த்தா அந்த ஒரு ஞாபகம் தான் வருது. ஆனா உள்ள ஒரு உறுதியான ஒரு பொண்ணா இருந்திருக்கிறாங்க. அப்புறம் வந்து தான் வந்து உடல் கொஞ்சம் பருமனா இருக்கும், நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து நம்மளை பிடிக்கல, ஆனா திறமைசாலி. அவங்க வந்து முதல் தடவை அந்த இங்கிலீஷ்ல பேசும்போது, நீ இனிமே சொல்லாத, என்ன படிச்சிருக்கு, எம்காம், இனிமே சொல்லாத வெளியில அப்படின்னு தம்பி கிட்ட அந்த சாப்பிடும்போது, ஆமா நீ எம்காம் சொல்லாத, வெளியில சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றது இருக்குல்ல. அப்போ அந்த கதைகளை அவர் முதல்ல யோசிச்சிருக்கணும். அந்த கதைக்கு இன்னார் சரியாக இருப்பாங்க அப்படி. அவருக்கு வந்து ஒரு கிளாமரஸ் ஹீரோயின் அந்த மாதிரிலாம் அவருக்கு தேவைப்பட்டிருக்கல. முன்னாடி முடிச்சுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவருடைய கேரக்டரைசேஷன் அவர் எப்படி வைக்கிறாருன்னு. தீபா தானே அந்த இதில் இருந்து டீச்சராக வருவாங்க, தீபான்னு நினைக்கிறேன் அந்த ஆர்டிஸ்ட்டு. அவங்கள வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்தே அவங்கள ஒரு கிளாமர் ஒரு இதுவாக தான் பார்ப்போம் அந்த படத்தில் பார்க்கும்போது. ராக்கி கட்டுற சீனுக்கு அடுத்த சீன் தான் ரொம்ப முக்கியம். ராக்கி கட்டிடுவாங்க. அப்போ உடனே ஊர்வசிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அவங்க 2 பேரையும் அனுப்பிச்சி வைப்பாங்க. நான் இவர்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசிக்கிறேன். அதான் அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டீங்கல்ல, நீங்கள் போங்க அப்படின்ட்டு ஊரில் எல்லாருக்கும் கேட்கணுமா, இவங்க இருந்துங்க கத்துவாங்க. ஊரில் 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க, எனக்கு என் புருஷனையும் நாத்தனாரையும் தெரியும்பாங்க. அடுத்து இவங்க 2 பேர் நடந்து போயிட்டே இருக்கும்போது அவங்க வந்து கேட்பாங்க, உங்கள் கிளாஸில் வந்து ஒரு பையன் படிக்கிறான்ல, பிரசிடென்ட் பையன், அவன் இந்த வருஷமும் அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு பாஸ் பண்ணி விட்டுருங்களேன். அப்படின்னோடனே இவர் சொல்லுவார், அப்படிலாம் நான் பண்ண முடியாது, இதுக்கு முன்னாடி ஒரு வாத்தியார் பண்ணியிருந்தாங்கன்னா நானும் பண்ணுவேனா, எல்லா வாத்தியாரும் வந்து தப்பானவங்களா, அப்புறம் ஏங்க ஏதோ ஒரு சித்தி ஏதோ ஒரு பையனை குடும்பப்படுத்தினாங்கிறதுக்காக உங்கள் குழந்தைய வந்து இந்த பொண்ணு குடும்பப்படுத்துவான்னு நினைக்கிறீங்கன்னு ஒன்று அப்படி ஷாக் ஆகி நிற்பார். எந்த கேரக்டர் அதை சொல்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கேரக்டருக்கு வலு சேர்க்கணும்னா என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம முதல்ல தப்பாக நினைக்கக்கூடாது. அந்த கேரக்டர் இது வரைக்கும் ஒரு கிளாமர் கேரக்டர் நடித்த ஒரு பொண்ணை ஊர்வசி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அப்படியே உயர தூக்கி வச்சுட்டார், ராக்கியை கட்டி உயர தூக்கி வச்சுட்டார். இப்போ அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் நம்மளும் கேட்போமா, பாக்யராஜும் கேட்பாரு, அந்த கேரக்டரும் கேட்குமா, ஆடியன்ஸும் கேட்பாங்களா, இதுதான் கன்வின்சிங். இந்த கன்வின்சிங் பாயிண்ட் தான் அவர் எல்லா படத்துலையும் பண்ணுவார். ஒன்றை சாதாரணமாக வைக்கவே மாட்டார், அதற்கான ஒரு தொடர்பு அடுத்ததில் இருக்கும். இதே முந்தானை முடிச்சில் அந்த பஞ்சாயத்து சீனு என்னெல்லாமோ அதில் நிறைய லேயர்ஸ் உண்டு. அந்த உண்மை அந்த அந்த சீனோட இதுவே என்னென்னா ஊர்வசியோடைய கேரக்டரை சொல்கிறது, அது எப்பேற்பட்ட அருந்தவாளுன்னு சொல்கிற ஒன்று தான். அவளுக்கு கூட ஒரு 3 பொடி பசங்க சுற்றுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த சீனோட இது. ஆனால் அதோட எண்டில் வந்து ஒன்று முடிச்சிருப்பாங்க,
அடுத்த சீனுக்கான லீடு. நம்ம ஊர்ல வந்து ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, அதுக்கு வாத்தியார் வந்துட்டாங்கன்னா இதுங்க இப்படி சுத்துவாங்களா அப்படின்னா இப்பதான் பாக்யராஜ் உடைய இன்ட்ரோ, அந்த வாத்தியாரோட இன்ட்ரோ. ஒன்றை தொட்டு ஒன்று அப்படின்னு ஒரு செயின் ஆஃப் இது இருக்குதுல்ல, இன்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, அதை சொல்றதுதான் ஒரு ஸ்கிரீன் பிளேயோடைய முக்கியமானது. அது அவர் எல்லா படத்துலையும் செய்வார். நிறைய படைப்புகள் அவர் கொடுத்திருக்காரு. நிறைய விதவிதமான ஒரு கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், கதைகளாக இருக்கட்டும் கொடுத்திருக்காரு. நீங்க அது எல்லாத்தையுமே ஒரு டீகோட் பண்ணணும், இல்லைன்னா எல்லாத்தையுமே பிரிச்சு இந்த செக்மெண்ட்ல இது வைக்கலாம், இந்த செக்மெண்ட்ல இது வைக்கலாம் அப்படின்னா எப்படி அதை லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க? புரியல. நிறைய படங்களை அவங்க வந்து எடுத்திருக்காரு, நடிச்சிருக்காரு, இயக்கியிருக்காரு. அப்படிங்கும்போது சில படங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற விஷயமாக இருக்கும், சில படங்கள் நீங்க குறிப்பிட்டது போல வேலை வாய்ப்பின்மையாக இருக்கட்டும், ஒரு குடும்ப சூழல் அப்படின்னு அதை மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பாக்யராஜ் அவர்களினுடைய படைப்புகளை பிரிச்சு இது எல்லாம் இவர்களுக்கான படம், இதெல்லாம் இவர்களுக்கான படம் அப்படின்னா எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க? அப்படி இதை பண்ணிட முடியுமான்னு தெரியல. அவர் ஆடியன்ஸ்க்கான படம், ஒட்டுமொத்த ஆடியன்ஸ்க்கான படமா தான் அவர் வைக்கிறாரு. அந்த படத்துக்கு எது நியாயமோ அதை செய்யறாரு. கைதியின் டைரி அவருடைய கதை, அது வந்து ஒரு அரசியல் அரசியல் பட்ட ஒரு கதை. விடியும் வரை காத்திரின்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு கொலைக்கான தன்னுடைய மனைவியே கொலை செய்ய ஒரு கணவன், ஆனா தான் மாட்டிக்க கூடாதுன்னு நினைச்சு ஒரு பிளாட். அது இதுவரைக்கும் இல்லாத பாக்யராஜ் படங்களிலிருந்து முற்றிலும் வேறான ஒரு படம், த்ரில்லர் படம். ஆனால் அந்த படம் அவ்வளோவா போகலை. அதுக்கு வந்து என்ன காரணம் சொன்னாங்கன்னா, ஒரு குடும்ப கதையை தாண்டி த்ரில்லர் கதையை எடுத்தது கூட ஒரு காரணம்ங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அந்த படம் இப்போ பார்க்கும்போது ரொம்ப நல்ல எவ்வளோ பிளான் பண்ணி அந்த படத்தை எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அவர் வந்து இப்படி தான் செக்மெண்ட் அப்படின்னு பிரிக்காமல், சில இயக்குனர்கள் வந்து பெண்களுக்காக அந்த கேரக்டர், அந்த பெண்ணை உயர்த்துறதுக்காக அந்த காலகட்டத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த காலகட்டத்தில் பெண்கள் இப்படி இருந்தாங்க, அவங்களுக்காக ஒரு படம் எடுத்தாங்க. வரதட்சணை கொடுமை இருந்தது, அதை எதிர்க்கிற ஒரு பெண்ணினுடைய கதை எடுத்தாங்க. முதல்ல வீட்டில இருந்து வேலைக்கு போற ஒரு பெண்ணினுடைய கதையை எடுத்தாங்கன்னு நம்ம சொல்லிட முடியும். ஆனால் இவருடைய படங்கள் அப்படி சொல்ல முடியாது. திரும்ப திரும்ப அவர் கதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு, அந்த எமோஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. இன்னும் சொல்லப்போனா ஒரு சவாலை தனக்காகவே வச்சுக்கிட்டு, ஒரு கடினமான கேள்வியை தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதுக்கு பதில் தேட முடியுமான்னு தான் அவர் எல்லா படத்துலையும் தேடி இருக்காரு. எல்லாராலையும் கைவிடப்பட்ட இல்லை அதாவது கையில் எடுக்க முடியாத ஒரு கதையை நம்ம ஹேண்டில் பண்ணிடுவோமா? தாவணி கனவுகள் மாதிரியான படங்கள்லாம் அப்படிதான். 5 தங்கச்சிங்க, ஒரு அண்ணன், அடுத்து வந்து அவனுடைய லைஃப்ல என்ன பண்ண போறானே தெரியும். என்ன பண்ணி இந்த 5 பேரையும் கரை சேர்க்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது சினிமாக்குள்ள போறாரு. சரி, சினிமாக்குள்ள தான் வந்துட்டாரே, ஜெயிச்சுட்டார்ல, இனிமே 5 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னா அடுத்த சிக்கல் வருது அவருக்கு. எண்டு வரைக்கும், அந்த எட்ஜ் வரைக்கும் இனிமே என்ன வரப்போகுது இந்த கடையில், அந்த கல்யாணத்துக்கு 5 பேர் வந்து நிற்கிறாங்களே, இனிமே இதில் என்ன இருக்க போகுது அப்படிங்கும்போது இந்த படத்தினுடைய ஹீரோ பாக்யராஜில் ராதிகாங்கிற மாதிரி முடியும். அந்த படம் முடியும் போதே இந்த ஒட்டுமொத்த படத்தை நம்ம பாக்யராஜுக்காக பார்த்துட்டு இருக்கும்போது கதையுடைய ஹீரோவே வந்து பாக்யராஜில் ராதிகா அவங்க தான் லீட் பண்ணுவாங்க. அதை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வேணும்ல. அந்தந்த நேரத்து சிக்கல் தான் வரதட்சணை பிரச்சனை, நிறைய குழந்தைங்க ஒரு வீட்டில் இருக்கிறதுனால வந்தது, வேலைவாய்ப்பு பிரச்சனை, ஜாதி பிரச்சனை எல்லாம் தான் ஒரு படத்தில் இருக்கும். ஆனால் அது மட்டுமே இருக்காது, அதற்கான சொல்யூஷன் இருக்கும், அதற்கான பேச்சு இருக்கும். அந்த இது நம்ம ஆளில் எண்டில் அவர் வந்து என் பொண்ணை வந்து நீ இப்படி இது பண்ணிட்டேன்னு அவர் கோவப்படும் போது அவர் சொல்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. நான் அது வரைக்கும் இது எப்படி வந்து இவர் அந்த சால்வ் பண்ண போகிறார், அவர் சத்தியத்தை மீறிட்டாரே, இதை எப்படி அவர் சரி பண்ண போகிறாருங்கும் போது அந்த எண்டில் அது வந்து மகாபாரதத்தில் ஒன்று சொல்லுவாங்க. திரௌபதியை வந்து படயம் வைக்கும்போது அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேள்வி மாதிரி தான் இவர் இங்கே அவர்கிட்ட கேட்கறது, சோமயாஜுலு அவர்கிட்ட கேட்கறது பாக்யராஜ், என்ன வந்து பணயம் வச்சதுக்கு பிறகு, நீங்களே பணயமா ஆன பிறகு நீங்க எப்படி என்ன பணயம் வைக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து திரௌபதி கேட்க. நீங்களே பணயத்துல இருக்கிற ஒருத்தர் இன்னொருவரை பணயம் வைப்பதற்கான உரிமை எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்பாங்கன்னு ஒரு செவி வழி. அது உண்மையான மகாபாரதத்துல இருக்கா நமக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கும் வந்து தெருக்கூத்துகள்ல இந்த கேள்வி முன்வைக்கப்படுது திரௌபதி சார்பா. அதே தான் அவர் இங்க வைக்கிறாரு. நீங்க எனக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுத்துட்டீங்க, நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டீங்க, அதற்கு பிறகுதான் நான் தாலியே கட்டுறேன், தாலி கட்டின பிறகுதான் தெரியுது, அதுக்கப்புறம் அவ என்னுடைய மனைவியா உங்க பொண்ணா, உங்க பொண்ணுங்கிற ஸ்தானத்துல இருந்து என் மனைவின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த சத்தியத்தை நீங்க வாங்கியிருக்கவே கூடாது. அன்னைக்கே நான் இதை சொல்லியிருப்பேன், ஆனா நீங்க ஒரு தகப்பனா இருக்கிறதுனால என்னால அதை சொல்ல முடியல, இப்பவும் நான் என் சத்தியத்தை மீறலைங்கும் போதுதான் அவருக்கு ஆமா அப்படின்னு அவருக்கு தோணும். இதே தான் இங்க எப்படி அவர் மாத்திக்கிறாரு அப்படிங்கிறது. ஒரு கைதியின் டைரி படம் வந்து தமிழ்ல வேற ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்ததாகவும், பாரதி ராஜா அவர்கள் அதை வேற ஒரு கிளைமேக்ஸா மாற்றி எடுத்ததாகவும், அது வெற்றி அடைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டுச்சு. அதே படத்தை ஹிந்தியில் அமிதாப் பச்சன் அவர்களை வச்சு எடுக்கிறாங்க, பயங்கரமான ஒரு ஹிட்டும் கொடுக்குறாங்க. ஆனால் தான் நினைச்ச ஒரு கிளைமேக்ஸை வச்சு பாக்யராஜ் அவர்கள் எடுத்திருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருக்கு,
கிளைமேக்ஸ் வரைக்கும் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்கு. இன்னொரு கிளைமேக்ஸை மாற்றி எடுக்கிறாங்க. அப்போ கூட இருந்தவங்களே இல்லை அது ஏற்றுக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறது, ஆல்ரெடி ஒரு ப்ரூவ் ஆகிருக்கு, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது, இல்லை நான் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இன்னொன்று ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அதை ஹிட் பண்ண வச்ச அந்த ஒரு டேலண்ட் எப்படி பார்க்குறீங்க? இது பாரதிராஜா திறமை, அது பாக்யராஜ் அவர்களினுடைய திறமை. 2 பேருமே சினிமாவை புரிஞ்சவங்க, அதனுடைய நாடி அவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு ஹிந்தி ஆடியன்ஸுக்கு இந்த இது வந்து அதான் அவர் ஒரு சவால் வச்சு அதை மீறுறது தான். இப்படி ஒன்று இருக்கு என் கையில், இந்த கிளைமேக்ஸும் எடுத்துக்குவாங்களா அப்படிங்கிறது இவர் வச்ச ஒரு சவால். அதில் அவர் ஜெயிச்சிட்டாரு. இல்லை இதுதான் சரியாக இருக்கும்னு இவர் ஒரு சவால் வச்சார், இதில் இவர் ஜெயிச்சிட்டாரு. 2 பேருமே வந்து துறையினுடைய ஜாம்பவான்கள் தான். அதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தியா நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படி கிடையாது. அது ஒரு திருப்தி தானே, நம்ம நினைச்சதும் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாங்கிற ஒரு திருப்தி தானே. அந்த இதில் தான் அவர் இப்படி பண்ணியிருந்திருக்கணும். பொதுவாக பாக்யராஜ் அவர்களை குறிப்பிடும் போதே பாரதிராஜா அவர்களையும் 2 பேருமே இவர் வந்து பேர் கூட சொல்லாமல் எங்கள் டேரக்டர் தான் கடைசி வரைக்கும் குறிப்பிட்டாருங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாகவும் இருக்கும். அதுக்காக அவங்க 2 பேரும் எப்பவுமே ரொம்ப இணக்கமாக இருந்தவர்களான்னு கேட்டால் கிடையாது. கூட இருந்தவர்களே சண்டை வரும் சமாதானம் ஆயிப்பாங்க அப்படின்னு சொன்னவங்க தான். இவர்கள் இருவருக்குமான அந்த வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பார்க்குறீங்க படைப்புகள்ல இருந்து? வித்தியாசம்னா பாரதிராஜா அவர்களினுடைய படைப்புகளில் உணர்வும் உணர்ச்சியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளை வந்து அது சில சமயங்களில் அந்த உணர்வும் உணர்ச்சியும் கொஞ்சம் தவறாக கூட போகும். அவர் வந்து இல்லை அந்த இடத்துக்கு இது சரியாக இருக்கும், இந்த கேரக்டர்ஸ்க்கு இது சரியாக இருக்கும், இவங்க இப்படி தான் முடிவெடுப்பாங்க, இந்த கேரக்டர்ஸ் இப்படி தான் முடிவெடுப்பாங்கன்னு தான் அவர் எல்லா படமுமே பண்ணுவார். அலைகள் ஓய்வதில்லையினுடைய கிளைமேக்ஸ் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த கேரக்டர் இப்படி தான் முடிவெடுக்கும். வேதம் புதிதுவும் அப்படிதான். அதில் வந்து அவர் பாலுத்தேவர் போகணுங்கிற அவசியம், இறந்து போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அவருக்கு அந்த கதையினுடைய உணர்ச்சியினுடைய உச்சம் தேவைப்பட்டது. அதனால அவர் அந்த உணர்வினுடைய உச்சம் தேவைப்பட்டது. அது அவருடைய கதைகளினுடைய பலம். அதுதான் அவர் அப்படிதான் பார்ப்பார். நீங்க அப்படியே நேர்மாறா இவரை பார்த்தீங்கன்னா கதையினுடைய உச்சம் என்ன, அந்த கதைக்கு எது வந்து சரியா இருக்கும், அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு எது ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் பாக்யராஜ் அவர்கள் பார்ப்பாங்க. அதனால அந்த இடத்துல ஒரு ஹீரோ முடிவெடுக்கிறதோ ஹீரோயின் முடிவெடுக்கிறதோ இருக்காது. அந்த கதை என்ன முடிவெடுக்குது அப்படிங்கிறது அவருடைய படங்கள்ல இருக்கும். பாக்யராஜ் அவர்களை குறிப்பிடும் போது அவருடைய நடனம் தெரியல, ஆனால் ஒரு நல்ல ஹீரோவாக வளம் வந்திருக்காரு, இயக்குனராக வந்திருக்காரு அப்படின்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம பேசியிருக்கோம். ஒரு நிறைய ரெவல்யூஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு எல்லாருமே குறிப்பிடும்போது திரைத்துறையிலேயோ இல்லை ஒரு சாமானிய மக்களினுடைய வாழ்க்கையிலேயோ அவர் பண்ண ரெவல்யூஷன்ஸாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ரெவல்யூஷன்னா திரைத்துறையில் முதல்ல நான் பார்த்தது என்னன்னா திரைக்கதைன்னு ஒன்று உள்ளே இருக்குன்னு கொண்டு வந்ததே எனக்கு கேட்டால் ஒரு ரெவல்யூஷன் தான். எழுத்தாளர்கள்னு ஒருத்தங்க வேணும், நீங்கள் வந்து அவர்கள் தான் வந்து வெவ்வேறு கதைகளை கொண்டு வர முடியும்னு ஈவன் பாரதிராஜா பாக்யராஜ் 2 பேருமே இதில் நம்ம வந்து கிரெடிட் கொடுக்கணும். அதற்கு முன்பாக ஸ்ரீதர் அதை பண்ணாங்க. அதுக்கு முன்பாக வந்து ஜாவர் சீதாராமன் மாதிரியான ரைட்டர்ஸ் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் தாதா மிராசி மாதிரியான ரைட்டர் பின்னாடி அவங்க டைரக்டர் ஆறாங்க. ரைட்டர்ஸ் டைரக்டர் ஆனது உண்டு, நம்மளுக்கு அதுக்கு முன்னாடியிலேருந்தே உண்டு. ஆனாலும் கூட ஒரு வெவ்வேறு விதமான ரைட்டிங் இருக்குதுல்ல, அதை வந்து அவர் உள்ளே கொண்டு வந்தது, அதில் அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணது. அதுக்கு அடுத்து வர்றவங்களுக்கு எப்போவுமே சினிமா மாதிரியான துறை முதல்ல ஒருத்தங்க பாதை போட்டுட்டு போவாங்கள்ல, அது ரொம்ப அந்த முதல் பாதை போடுறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ இவர் நிறைய பாதைகள் போட்டிருக்காரு. நீங்கள் பயப்பட வேணாம், இப்படி சொன்னால் மக்களுக்கு புரியும், கதை புரியும், நீங்கள் அவ்வளவுலாம் நீங்கள் யோசிக்க வேணாம், நீங்கள் நீதிநெறி கதையை மட்டும் சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, இது புரியும் மக்களுக்கு அப்படின்னு ஒன்று எடுத்து முன் வைக்கிறாங்களே. இன்றைக்கும் நீங்கள் தாலியை பற்றி ஏதாவது ஒரு படமோ ஒரு சீரியலோ ஒரு கதையோ எழுதினா நமக்கு அந்த 7 நாட்களை யோசிக்காமல் எடுக்கவே முடியாதுல்ல. அப்போ முதல்ல அப்படி ஒருத்தர் யோசிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதுதானே புரட்சி, அதுதானே ஆரம்பம். எதுவுமே ஆரம்பம் புரட்சி தாங்க, தனியாக புரட்சி பண்ணணும்னு இல்லை. எதை நீங்கள் முதல்ல தொடக்கி வைக்கிறீங்களோ அது புரட்சியினுடைய ஆரம்பம் தான் ஒன்று. இன்னொன்று கதை திருட்டு விஷயத்தில் வந்து அவருடைய ஸ்டாண்ட் ரொம்ப முக்கியமானது. சில பேருக்கு வந்து கதை திருட்டு நடக்கும்போது சினிமாவில் அவர் கூட நின்று இருக்கிறார், அதை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. கதை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு செட் ஆஃப் ரூல்ஸே அவர் செய்திருக்கிறாரு. இது நிறைய பேருடைய வாழ்க்கையை வந்து மீட்டு கொடுத்துருக்குது, அது அவர் செய்த ஒன்று. அப்புறம் அரசியல் தொடர்பாக தன்னுடைய அரசியல் கொள்கையை அவர் எப்போவுமே மறைச்சதில்லை. எந்த கட்சியை சார்ந்தவருங்கிறது அவர் திறந்த மனதோடு நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. இதோடு சேர்த்து ஒரு பத்திரிகையாளராகவும் இருந்திருக்கிறார். அப்போ பத்திரிகையாளராகவும் இருக்கும் பொழுது சமூகத்தை ரொம்ப அணுக்கமாக பார்க்கக்கூடிய ஒருத்தராக இருக்கிறதுனால அவருக்கு
பொறுப்புணர்வோட செய்திருக்கிறார். இதை சொல்லலாம், இதை சொல்ல வேணாம் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வோட செஞ்சிருக்கார். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது, அதற்கு முன்பு ஆண் பெண் உறவுகள் குறித்து ஒரு புனிதம், சிலவற்றை பேசக்கூடாது, அதை வந்து ஒரு 2 ரோஜா வந்து இப்படி இது பண்ணுறதோட நிப்பாட்டிடுவாங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து முந்தானை முடிச்சுலேயே கிளைமேக்ஸ்லேயே அதை வந்து உதறாரு, இல்லைன்னு ஆக்குறாரு. அவங்க வந்து ஊர்வசி வந்து கதவை தட்டும்போது சொல்லுவாங்க, இதுக்கு மேலே என்ன நடக்கும்னு அவங்களுக்கு புரியும், கதவை மூடிடுவாங்கன்னு ஒரு ஹீரோயின் ஒரு பொண்ணு சொல்லுவாங்க. அப்போ இது வந்துட்டு வந்து நம்ம சிரிக்கிற மாதிரி இருந்தால் கூட இதெல்லாம் வைக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். கொஞ்சம் மிஸ் ஆனா கூட தவறாக போயிடும். அவரோட எல்லா படமே கொஞ்சம் மிஸ் ஆன வருஷமாயிடும். ஆனால் அப்படி நம்மளுக்கு எங்கேயுமே வந்து தோணாது, நம்ம சிரிச்சுக்கிட்டு கடந்து போயிடுவோம். அது கோயிலில் உள்ள சிற்பங்கள் மாதிரி தான். அதை நம்ம என்ன விரசமா நம்ம இன்னைக்கு பார்த்தது இல்லையே, அது மாதிரி தான் அவருடைய படங்கள்ல உள்ள அந்த காட்சிகள் எல்லாமே. ஆண் பெண் கணவன் மனைவிக்கான நெருக்கம் எத்தனை முக்கியம். இன்னைக்கு நம்ம வந்து பக்கம் பக்கமா ஒவ்வொரு டாக்டர்ஸும் பேசுறாங்களே, என்ன அதுக்கு டேர்ம்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க, அது இப்படிலாம் இருக்கணும்னு சொல்றாங்கல்ல, அதை அவர் படமாவே எடுத்துட்டு போயிட்டார். அந்த இன்டிமசி ரொம்ப முக்கியங்கிறத அவர் எல்லா படத்துலையுமே அதை சுட்டி காட்டிகிட்டே இருக்கு. அது இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை இல்லை, நெருக்கமாக இருங்க, ஒரு கணவன் மனைவிக்கு அது ரொம்ப முக்கியம்னு ஒரு இயக்குனர் தொடர்ந்து தன்னுடைய படங்களில் எந்த விரசமும் இல்லாமல் சொல்லிட்டு போயிருக்கிறார்ல, அது பெண்களுக்காகவே சொல்லிட்டு போயிருக்கிறார்ல, இப்படி இருந்தால் பெண்களுக்கு பிடிக்குங்கிறதையும் சொல்லிட்டு போயிருக்கிறார்ல, அதுதான் முக்கியம். அவருடைய நிறைய படங்கள் பற்றிலாம் நம்ம பேசும்போது படத்தினுடைய தலைப்புகள் பெயர்களுமே கேட்க நல்லா இருக்கும். மௌன கீதங்களாக இருக்கட்டும், நம்ம எல்லா படமே முந்தானை முடிச்சு ஒரு வித்தியாசம், நம்ம கேட்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு பெயர்களாக தான் இருக்கும். சிலதெல்லாம் பார்க்கும்போது என்ன டக்குனு இப்படி பேர் வச்சுட்டாரு, இது நம்ம ஆளு முந்தாணி முடிச்சு இப்படியும் பேர் வச்சிருக்காரு, மௌன கீதங்கள் ஒரு மாதிரி சாஃப்டாகவும் இருக்கு அப்படின்லாம் வேற இதுல பார்க்கும்போது அவருடைய படங்களினுடைய தலைப்புகள் குறித்து உங்களுக்கான கருத்து என்ன? இதுல நான் பாரதிராஜா அவர்களையும் சொல்லணும், இவங்களையும் சொல்லணும். பாரதிராஜா அவர்களுடைய தலைப்புகளுமே ஒட்டுமொத்த படத்தினுடைய கிரக்ஸ் இருக்கும். நீங்க முதல் மரியாதை அப்படின்னா படம் பார்த்து முடிக்கும் போது ஏன் இந்த டைட்டில் வச்சிருக்கிறாருங்கிற ஒன்று நம்மளுக்கு தோணிடும். வேதம் புதிது முடிக்கும்போது படம் பார்த்து முடிக்கும்போது ஏன் இந்த டைட்டில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பொம்மலாட்டம் ஏன் இதுன்னு தெரியும். கருத்தம்மா இப்படி ஒவ்வொரு படமும் பார்த்து முடிக்கும்போது ஒட்டுமொத்த படத்தினுடைய சினாப்சிஸ் ஒரு 1 லைன் ஒரு வார்த்தை அப்படிங்கிறது அவரால் கொண்டு வர முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து வந்தவர் தானே இவர். அப்போ நீங்கள் இது நம்ம ஆள் படம் ரெஃபர் பண்ணீங்க, இது நம்ம ஆளுடைய டைட்டில்லையே அவர் வந்து அது ஏன் அப்படிங்கிறதுக்கு சொல்லுவார். வந்து எல்லாருமே வந்து இருட்டாக இருக்குன்னு இடத்துல ஒருத்தர் வந்து வெளிச்சத்தை ஏற்படுத்தினீங்கன்னா அதுதான் முக்கியமே தவிர இருட்டுன்னு சொல்கிறது முக்கியம் இல்லை. அது மாதிரி ஜாதி பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறது இல்லை. யாராவது ஒருத்தர் வந்து தீபம் ஏற்றி வைக்கணும், அந்த வேலையை நான் செய்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். இது நம்ம ஆளுன்னு நம்ம ஜாதி ஆட்களே சொல்லாமல் எல்லாருமே இது நம்ம ஆளு, மற்றவங்களும் இது நம்ம ஆளுன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படம்னு தான் அவர் வந்து அந்த இது நம்ம ஆளுக்கு அப்படி சொல்லி தான் அவர் வந்து படத்தையே ஆரம்பிக்கிறார். தூரல் நின்று போச்சு, எனக்கு இந்த டைட்டில் ரொம்ப பிடிக்கும். தூரல் நின்று போச்சு, இதில் எவ்வளவு வந்து விஷயம் இருக்குது. தூரல் நின்று போச்சுன்னா அதுக்கு மழை வரப்போகுதா, அல்லது தூரலோட நின்று போச்சா, இல்ல வறட்சி ஆரம்பிக்க போகுதா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும்ல. அது எப்படி யோசிச்சார் அந்த டைட்டில். மௌன கீதங்கள் அந்த டைட்டிலும், அப்புறம் வந்து ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி, அந்த ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு அழகான ஒரு டைட்டிலா இருக்கும். நம்ம எப்பவுமே ஞாபகம் வைக்கிற ராசுகுட்டி மாதிரியான படங்களை பார்க்கும்போதுமே ஃபன்னாவும் இருக்கும், ஒரு மாதிரி அவர் மேல பாவமா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களுமே இருக்கும். நீங்க குறிப்பிட்டது போல தூரல் நின்று போச்சு குறிப்பிட்டதுனால நான் சொல்றேன். இன்று காலையில நாங்க பேசிட்டு இருக்கும்போது யாரோ ஒருவர் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க, அந்த படம் மதுரையில ரொம்ப நாட்கள் 100 நாட்களை கடந்து ஓடிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல ரொம்ப வறட்சி ஏற்பட்டுச்சு, பெண்கள் நிறைய பேர் வந்து தியேட்டர் போய் படம்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம பாக்யராஜ் படத்தை தூரல் நின்று போச்சுன்னு சொல்லி மழை வராம போயிருச்சு அப்படிங்கிற அளவு அவ்வளோ கனெக்டான விஷயம். அது வந்து யாரும் நெகட்டிவா சொல்லல, பட் அவ்வளோ கனெக்டா ஒரு டைட்டில வச்சு பேசுறாங்க ஒரு விஷயத்த பதிவிட்டு இருந்தாங்க. அந்த படம் சொல்லும்போது எனக்கு என்ன தோணுன்னா, நம்ம குஷி படத்தை சொல்றோம்ல, படத்தோட ஆரம்பத்திலேயே கதையை சொல்லிடுவாங்க, இவங்க 2 பேரும் சேரத்தான் போறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது எப்படின்னு சொன்னது ஒரு பெரிய விஷயமா நம்ம பேசிட்டு வந்தோம். நீங்க தூரல் நின்று போச்சுடைய முதல் காட்சி பாருங்க, சுலக்ஷனா வந்து அந்த பிள்ளையார்கிட்ட போய் என்ன முதல்ல பொண்ணு பாக்குறதுக்கு வராங்க, இப்ப இவரையே வந்து நான் சேர்ந்துடணும், ஏதோ ஒரு அக்கா வந்து 7-8 பேரு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாங்க, அவங்க நிலைமை ரொம்ப பாவம், எனக்கு அப்படி ஆகக்கூடாது, என்ன நாளைக்கு ஒருத்தர் பொண்ணு பார்க்க வராரு, அவரே நான் கல்யாணம் முடிஞ்சு கண்ணை மூடிட்டு அந்த ரவுண்டு போடுவாங்க, ரவுண்டு சேர்ந்துடும். அப்ப என்ன இருக்கு, முதல்ல சொல்லிட்டாரே கதை, இவங்க 2 பேரும் சேரத்தான் போறாங்க அப்படிங்கறத அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க எப்படி கதை சொல்லுவீங்க? இதைத்தான் நம்ம குஷிலையும் நம்ம பார்த்தோம். அவர் அதெல்லாம் மீறி அப்பவே சொல்லிட்டாரு அதெல்லாம். இப்போ திரைக்கதை மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க, திரைக்கதையில இப்படிதான் ஒரு ஜாம்பவான் அப்படிங்கிற ஒரு இடத்த யார் பேசினாலுமே இன்று காலை முதலே அதே ஒரு விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சாதாரணமா ஒரு விஷயத்துல
மன்னன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கன்வின்சிங்கா இவர் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? சக்கரவர்த்திங்க. மன்னன்ங்கிறத விட அதுதான் நான் முதல்லயுமே சொன்னேன், முதல் கேள்விக்குமாகவே அதுதான் சொன்னேன். ஒரு திரைக்கதை என்ன பண்ணணும், முதல்ல ஒரு கதை, ஒரு லைன், ஒரு ஐடியா, அதை வந்து கன்வின்ஸ் பண்ணணும். யார் ஒருவர், நீங்கள் எப்பேற்பட்ட கதையாக வேணாலும் இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு கதையை வந்து நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுற இடம் இருக்குதுல்ல, அதுதான் முக்கியம். ஒரு ஆணும் பெண்ணும் பிரிஞ்சிட்டாங்க, விவாகரத்தே ஆயிடுச்சு, சேரவே மாட்டாங்கங்கிற இடத்துல இவர் வந்து இன்னொரு பெண்ணோட போய் பழகிட்டும் வந்திருக்கிறாரு. அப்புறம் எப்படி இந்த மனைவி சேர்த்துக்குவா அப்படின்னா நம்ம ஆப்வியஸாக என்ன சொல்லுவோம், நீ சேரவே கூடாது அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். ஆனால் சேரணும்னு ஒன்று வைக்கிறார்ல, அந்த கன்வின்சிங் பாயிண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. துறல் நின்று போச்சுன்னா அந்த பொண்ணு சொல்ல, நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்க முடியாது, மாட்டேன், நான் வந்து எங்கள் அப்பா யாரை சொல்கிறாரோ அவர் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதமாக இருக்கிற ஒரு பொண்ணு. நான் உன்னை பார்த்துட்டேன், உன்னை நான் தொட்டேன், கையை பிடிச்சிட்டேன், உன் மனசில் நான் உன்னை நினச்சிட்டேன், நீயும் என்னை நினச்சிட்டேன், அப்போ நம்ம தானே சேரணும்னு அதுக்காக வந்து உட்கார்ந்துருக்கிற ஒரு ஆண். இப்படி எல்லா படத்துலையுமே நம்ம வந்து செகண்ட் சாய்ஸ் நம்ம கிட்ட இருக்கும். அவருடைய எல்லா கதைகள்லையுமே செகண்ட் சாய்ஸ் நம்மள்ட்ட இருக்கும். குழந்தைய போட்டு தாண்டிட்டா இனிமே அவ கூட நீ வாழ வேண்டாம் அப்படின்னு தானே ஆடியன்ஸ் நினைப்பாங்க. கோவம் வரும். ஆனால் நம்ம கோவம் வராது, நமக்கு ஊர்வசி மேலே ஒரு இது வரும், எப்படியாவது அவனுடைய அன்பை சம்பாதிச்சிடுன்னு நம்ம வந்து ஊர்வசிகிட்ட போய் சொல்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்துடுவார். சாய்ஸஸ் நிறைய வைப்பார். இப்படி ஒன்று நடந்துருச்சு, பிரச்சனை இதுதான் கதையினுடைய பிரச்சனை, இதுக்கப்புறம் எப்படி போகிறதுன்னு ஆடியன்ஸ் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம சப்கான்ஷியஸ்லி நம்ம படம் பார்க்கும்போது நம்ம மைண்ட் இன்னொரு கதையை ஓட்டிகிட்டு இருக்கும், இப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு. அது எதுவுமே இல்லை, இப்படி தான் அப்படின்னு முடிக்கும்போது ஒரு ட்ராமாவோட முடிப்பார். எனி ஃபில்ம் அவரோடது ஒரு ட்ராமா இருக்கும். முடிக்கும்போது அந்த ட்ராமா, இவருக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு ஒரு இதை உண்டு பண்ணி மௌனகீதங்களில் சரிதா ஓடியே வருவாங்க. அப்போ தான் தெரியாது ஒரு ஃபேக்கான ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது தெரியும். இப்படி ஒவ்வொரு படத்தையும் வந்து ட்ராமாவில் முடிப்பார். இது இன்று போய் நாளை வாயிலே அப்படிதான் அந்த ஒரு கடத்தல் சீன் மாதிரி ஒன்று இருக்கும் எல்லா படங்கள்லையும். அப்புறம் இந்த டார்லிங் 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 டார்லிங்னா சொல்லாமல் இருக்கவே முடியாது. அதில் அந்த பொண்ணுக்கு அவர் யாருன்னே தெரியாது. அப்போ அந்த அந்த இடத்துல அவர் நீதானா அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிட்டு பெட்டி எடுத்துட்டு வாண்டு போயிடுவாங்க. இப்போ சின்ன வயசுல இருந்து லவ் பண்ண ஒரு வச்சு அவர் சொன்னாங்க கல்லறைக்கெல்லாம் டெய்லியும் போய் இது பண்ணி அந்த நாய்க்காக போய் கல்லறையில், அப்போ அவருடைய மனது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு. ஆனா பூர்ணிமா பாக்யராஜன் நீங்க வந்து திமிர் பிடிச்ச பொண்ணாவும் காட்டியிருக்க மாட்டாரு. அதுதான் அவருடைய பெரிய பிளஸ். கோவம் வராது. அது பாவம், அவன் என்ன பண்ணுவா, நீ இப்படி முட்டாள் மாதிரி இருந்தேன்னா அவன் என்ன பண்ணுவா அப்படிங்கிற ஒண்ணு. அவனுக்கே வந்து இவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார், அந்த மாப்பிள்ளைக்கே வந்து ஹெல்ப் பண்ணுவாருங்கிற மாதிரி இருக்கும். ஸோ சிச்சுவேஷன்ஸ் தான் அதில் ஒரு பெரிய வில்லன் அப்படிலாம் எதுவுமே இருக்காது. சிச்சுவேஷன்ஸ் தான் வந்து அங்க வந்து வில்லனாவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு வில்லன் இல்லாம சூழல் தான் வில்லன், சூழல் தான் பிரச்சனை அப்படிங்கிறத வச்சு அவர் கதை பண்ணார்ல, அதனாலதான் அவர் நம்ம மாஸ்டர்னு சொல்றோம். இன்னொன்று இன்னைக்கு காலையிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்ன இருந்துச்சுன்னா, அவசர போலீஸ் 100 அப்படிங்கிற படத்தை அவர் இயக்கியிருக்கிறத விஷயம் பார்க்கும்போது, எம்ஜிஆர் அவர்கள் ஏற்கனவே நடித்து பாதியில் நின்று போன ஒரு படம். அதில் சில காட்சிகள் இருக்குது. நம்ம யூஸ்வலாக படம் எடுக்கிறவங்க புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி திரைக்கதை எழுதி எல்லாமே பண்ணுவாங்க. ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக சீன் இருக்குது, அதை பார்த்து ஒரு கதை எழுதி அதற்கான வசனங்கள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு புது படமாக எடுக்கிறதுங்கிறது வேற யாரும் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஏன்னா நிறைய நின்று போன படங்கள், பாதியில் நின்ன படங்கள் அப்படிங்கிறது நமக்கு லிஸ்ட் நிறையவே இருக்கும். நின்ன படத்தை எம்ஜிஆர் அவர்களினுடைய மறைவிற்கு பிறகு கொண்டு வந்த அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு எம்ஜிஆர் அவர்கள் மேலே எவ்வளோ இதுன்னா, அவரை கலைவாரிசுன்னு ஒரு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவருக்குள்ள நான் இதை எனக்கு தெரியாது, நானா நினச்சிக்கிறேன் அவருக்கு இருக்கும்ல, அவரோட ஒரு படமாவது நடிக்கணும்னு நினச்சிருக்கும் போது தான் அவர் அரசியலுக்கு வந்துட்டார், படம் நடிக்கலை. அப்படி இருக்கும்போது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவர் பாதியில் விட்டு போன படத்தை நம்மளால பண்ண முடியும்னு. அவர் ஒரு ரைட்டர் இல்லைங்க, அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், தாட் புதுசா இருக்கு. ஆமா, அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு இருந்திருக்கணும், எழுதி எழுதி வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இந்த சிற்பிக்கு வந்து முதல் தடவை பண்ணும்போது தான் உளி தடுமாறும், எல்லாம் இதாகும். அதுக்கப்புறம் ஒரு கல்லை பார்த்தாச்சுன்னா இதில் என்ன சிலை செதுக்க முடியும்னு மைண்டு கால்குலேட் பண்ணுவோம்ல, அதுதான் இங்கேயும். இது பாதியில் நிற்கிது ஒரு இது என்ன சிலையாக மாற்ற முடியும்னு ஒரு சிற்பி நினைக்கிற மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்ட் இப்படி நிற்கிது, நம்ம எப்படி வேணாலும் கொண்டு வந்துக்கலாம். அது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவம். எழுதி கடைசி வரைக்குமே அவர் கதைகள் பேசிக்கிட்டு இருந்தாருமாங்க. அந்த கதைகள் கூடயும் அந்த சினிமா கூடயும் தன்னுடைய துறை சார்ந்து அதோடையே வாழ்கிற ஒருத்தர் இருக்கிறாங்கல்ல, அவங்க இதெல்லாம் செய்ய முடியும் அவங்களால. காலையிலேருந்து பேசும்போது கூட நிறைய பேர் சொன்ன விஷயம், இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் பேசும்போது, நேற்று பத்திரிக்கை எனக்கு கால் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. கால் பண்ணியா நேரில் மீட் பண்ண என்னை வழி அனுப்பி வச்சுட்டு நாங்கள் வந்திருக்கோம். 10:30 வரைக்கும் பேசிட்டு இருந்த ஒரு நபர். சுரேஷ் காமாட்சி அவர்கள் சொல்லும்போது கூட எங்கிட்டையும் பேசிட்டு இருந்தாரு.
நல்லா தான் பேசிடு. நேற்று நைட்டு அவ்வளோ ஆக்டிவாக இருந்த ஒரு நபர் இன்று காலை இல்லை, இன்று காலை ஒரு எலெக்ஷனுக்காக நாமினேஷன் பண்ணுறதுக்கு தயாராக இருந்த நபர் அப்படிங்கும்போது தான் இதெல்லாம் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? இப்போ ஜென்சி தலைமுறை எடுத்துட்டோம் அப்படின்னா, பழைய அந்த காலகட்டத்தில் வந்த படங்கள் நிறைய படங்களை பார்த்திருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவு. அவங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தயக்கமுமே இருக்கும். அவர்கள் இந்த படத்தையெல்லாம், பாக்யராஜ் அவர்களினுடைய இந்த படத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக அதை லவ் பண்ணுவீங்க அப்படின்னா என்னென்ன படங்களை அவங்களுக்காக சஜஸ்ட் பண்ணுவீங்க? லவ் பண்ணுவீங்கன்னு இல்லை, முதல்ல வந்து ஜென்சி இப்போ உள்ளவங்க சினிமா தாண்டி சில படங்களை பார்க்கணும், பழைய படங்கள் பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் பாரதிராஜா அவர்களுக்கும் சொன்னேன். ஆனால் பாரதிராஜா அவர்களுக்கு என்னென்னா, ஒரு கிராமங்கிறது எப்படி இருந்ததுங்கிறது கிராமத்து மனிதர்களுக்கே அவர் பாடம் பார்த்து தான் இங்கே நம்ம இப்படி தான் வாழ்ந்தோன்னு நம்ம காட்ட வேண்டிய சூழலில் தான் இருக்கும். அது தவறு இல்லை, நம்ம வளர்ச்சியில் அதெல்லாம் இருக்குது. ஓகே, என்னுடைய அப்பத்தா இப்படி தான் இருந்தாங்கன்னு நம்ம பாரதிராஜா அவர்களுடைய படத்தை தான் காட்ட வேண்டியிருக்கு. எனக்கு ஒரு மாமா பொண்ணு இருந்தால் அது இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கும்னு அவர் படத்தை தான் காட்ட வேண்டியிருக்குது. அதற்காக பாரதிராஜா அவர்களுடைய படம் ஆவணங்கள், அது இது எல்லாமே ஒரு வகையில் ஆவணப்படுத்திட்டு போயிருக்கிறார். கருத்தம்மா படத்தை இன்னைக்கு பார்க்குறவங்களும் ஷாக்காய் சொல்லுவாங்க, அப்பெல்லாம் பொண்ணு பிறந்தா உண்மையாவே கள்ளிப்பால் ஊற்றி கொள்கிற பழக்கம் இருந்துச்சா அப்படின்னு. ஆமாம் ஆமாம், அவங்களுக்கு அது ஒரு பெரிய, இன்னைக்கு வரைக்கும் ஏன் இந்தியாவில் வந்து ஆணும் கருவில் இருக்கிற குழந்தை வந்து ஆனா பெண்ணான்னு சொல்லக்கூடாதுன்னு இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு தெரியாது. ஏன்னு தெரியாது, இது சொன்னா என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதற்கு பின்னாடி இவ்வளவு பெரிய மோசமான வரலாறை நம்ம சந்திச்சுட்டு வந்திருக்கோம். இத்தனை குழந்தைகளுடைய இறப்பை சந்திச்சுட்டு வந்திருக்கோம். தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒன்று வந்திருக்குது அப்படிங்கிற கதை தெரியாது. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? கருத்தம்மா படத்தை தான் காட்ட முடியும். அப்படி அதனால அவருடைய படங்கள் எல்லாமே ஆவணம். நீங்க அப்படியே பாக்யராஜ் அவர்களுடைய படங்களுக்கு வந்தா, இன்றைக்கு நீங்கள் பார்த்து வியக்கிற, கிண்டல் செய்கிற, நீங்க கிரிஞ்சுன்னு சொல்ற எல்லாவற்றிற்கும் இந்த உணர்வுகள் உண்மையானது, இது போலியானது இல்லை. மனுஷனா பிறந்துட்டா இந்த எமோஷன்லாம் இருக்கும். இதை ஒருத்தர் கதையா எடுத்துட்டு போயிருக்கிறாரு, வெவ்வேறு கதையாக அதை சொல்லியிருக்கிறாரு. நீங்க இன்றைக்கு பேசுகிற ஆண் பெண் உறவா இருக்கட்டும், அல்லது நீங்க வந்து ஒரு திருமணத்திற்கு முந்தைய உறவு, அதுக்கப்புறம் திருமணத்திற்கு பிறகு வந்து ஒரு மனைவிக்கு வந்து இன்னொருவர் ஏற்கனவே ஒரு பழைய காதலன் மேல இன்னும் ஈர்ப்பு இருக்குதுன்னா அதை எப்படி ஒரு ஆண் ஹேண்டில் பண்ணணும், இது எல்லாத்தையும் நீங்க புரட்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு தான் இந்த மாதிரியான படங்கள் எடுக்க முடியுது. ஜென்சி தலைமுறையினுடைய கதை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அது எதுவுமே இல்லை. இதற்கு முன்பு இருக்குது, இதற்கு முன்பு படம் எடுத்திருக்கிறாங்க. தனக்கு பிடிக்காத மனைவியை திருமணம் பண்ணா கூட அவளுக்கு ஒரு ஒண்ணு அப்படின்னா போய் நிற்க முடியும், அந்த கணவன் நிற்பாங்கிற கதையை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இப்படி தான் தப்பு பண்ணிட்டா தன்னுடைய மனைவி வந்து விவாகரத்து கேட்கும் பொழுது தான் செஞ்சது தப்பு தான், நான் விவாகரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கணவன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான நீங்கள் கதை எடுத்திருக்கிறீங்க. இன்றைக்கு உள்ள அத்தனை சமூக பிரச்சனைகளுக்கும், குடும்ப பிரச்சனைகளுக்கும், இன்றைக்குள்ள அத்தனை உறவு சிக்கல்களுக்கும் அவர்கிட்ட ஒரு படம் இருக்குது. இப்போ இதை நீங்கள் புதுசு கிடையாது, ஏற்கனவே அதுக்கு சொல்யூஷனும் அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். வெறும் ஓப்பன் ஹெண்டடாக விடலை. இன்றைக்கு சில படங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் நம்ம ஓப்பன் ஹெண்டடாக விடுறோம்ல, அது அவர் ஒரு நாளும் செஞ்சதே கிடையாது. அவர் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு, குறைந்தபட்சம் அந்த கதைக்கான சொல்யூஷனாக இருக்கும், அது வாழ்க்கைக்கான சொல்யூஷனாகவும் இருக்கும். அதற்காகவாவது அவங்க அதை பார்க்கணும். நீங்க சொல்லும் போது யோசிச்சு பார்த்தா இப்ப நிறைய படங்கள் ஓப்பன் ஹெட்லாம் இருக்கும்போது நம்ம இதுவா அதுவா எது இருக்கும்னு கேட்பாங்க. நான் அந்த டைரக்டர்ஸ் கிட்டே கேட்கும்போது சில நேரங்கள்ல இல்லை அது ஆடியன்ஸோட முடிவு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லும் போது தான் ஆமா இல்ல, அவர் எந்த படத்துலையும் அப்படி நம்மளை முடிவெடுக்கிறதுக்கு விடலை, அவருக்கான அந்த கதைக்கான ஒரு நியாயத்தை கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இல்லையா? என்னுடைய மனைவி என்னுடைய காதலி உங்களுடைய மனைவியாக முடியும் பட்சம் உங்க மனைவி என்னுடைய காதலியாக முடியாது அப்படிங்கிறது வந்து அது இன்றைக்கு வந்து நீங்க கிளீஷே. ஆனா அப்பவும் சரி, அதை சொல்றதுக்கும் இன்றைக்கு வரைக்கும் அதை வந்து நீங்க அதை வந்து அப்ளை பண்றீங்கல்ல. திருமணம் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு, அவர் என்ன சொல்றாரு, இனி இதுதான் உன்னுடைய வாழ்க்கை, இதுல நீ கடந்து போ அப்படின்னு அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. நல்ல மனிதர் உனக்கு கிடைச்சிருக்கிறாரு, இதுதான் வாழ்க்கை, திருப்பி நம்ம வந்தோம்னா இந்த சமூகம் என்னவாக நம்மளை கேட்கும், எப்படி அங்கீகரிக்குங்கிறது உனக்கு புரியுதா அப்படிங்கிறது தான் அவர் கேட்கறது. நீங்க அதை மறுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா அதுக்கு ஒரு சொல்யூஷன் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒன்று சொல்லியிருக்கிறாருல்ல. நீங்க சொல்யூஷன் சொன்னதுக்கு அப்புறம் அல்லது அவருடைய ஸ்டேட்மெண்டா ஒன்றை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அதை மறுக்கலாம் அல்லது அதை ஆதரிக்கலாம். ஆனா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வேணும்ல, அதை அவர் எல்லா படத்தையும் செஞ்சிருக்காரு. இப்போ பாக்யராஜ் அவர்களினுடைய திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. அவருடைய அந்த ஒரு சாதனையோ இல்லைன்னா திரைக்கதை, அவருடைய இயக்கம், இது எல்லாத்துக்கும் இப்போ ஓரளவு காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி படங்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரியான டைரக்டர்ஸ் இருக்காங்களா இப்போ? அவர் அளவுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து எந்த குடும்பம் சார்ந்த படங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சிக்கலான கதைகளை சொல்கிற ஒரு படமாக இருந்தாலும் அவர் நினைவு நம்மளுக்கு வருது. அதை தொடர்ந்து எடுக்கிற இயக்குனர்கள் நம்ம கிட்ட இல்லை.
இது அவருடைய பாணியில் எடுக்கிற இயக்குனர்கள் இல்லை. இன்றைக்கு எடுக்கிற இயக்குனர்கள் ஒரு 2 படம் 3 படம் எடுத்துட்டாலே நம்ம யூனிவர்ஸ்னு ஒன்று பில்ட் பண்ணிடுறோம். அவர் 25 படம் எடுத்திருக்கிறாரு, இவங்களோட யூனிவர்ஸ் இது அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறோம். அப்படி இல்லாமல் இன்றைக்கு வந்து கொஞ்சம் சிக்கலான கதைகளை ஹேண்டில் பண்ணுறவங்க, அது எல்லாத்துலேயுமே பாக்யராஜ் உள்ளே இருப்பார். அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவருக்கு ஈக்குவலாகவோ அல்லது அவர் மாதிரியோ எடுக்கக்கூடிய இயக்குனர்கள் இப்போ இல்லை. ஒரு சில படங்கள் அப்படி எடுத்திருக்கிறாங்க, அந்த அளவுக்கு தான் எடுத்துக்க முடியும். ஒருவேளை பாக்யராஜ் அவர்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு, உங்களுக்கு பேசுவதற்கான ஒரு நீண்ட நேரம் ஒரு டைமும் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க கிட்ட பேசுவீங்க, என்னென்ன சந்தேகம் கேட்பீங்க? ஏன்னா நீங்க ஆரம்பத்தில் சொல்லும் போதே தெரிஞ்சது ஒரு ஃபேன் அப்படிங்கிறத சொல்றதை விட அவர் கூட நம்மளுடைய ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்த ஒரு நபராக நான் பார்க்குறேன். இந்த கேள்வி எல்லாம் இருக்கு, அவருடைய படைப்புகள் சார்ந்து எனக்கு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எது அவர்கிட்ட நிறைய பேசுவீங்க? அவர் படைப்புகள் சார்ந்து எனக்கு இருந்ததில்லை. எனக்கு எப்போவுமே அவர்கிட்ட எப்போவாவது பார்த்தா கேட்கணும்னு நினச்சது, முதல்ல வந்து ஒரு ரைட்டராக தான் எனக்கு அவரை ரொம்ப பிடித்த ஒருத்தர். ஒரு ஐடியாவிலேருந்து அவர் கன்சீவ் பண்ணி எழுதுவாரா, அல்லது ஒரு கேரக்டர்லேருந்து அவர் வந்து அதை எடுத்துக்குவாரா, அந்த ஹோல் ஐடியாவையும் அவர் கன்சீவ் பண்ணுவாரா, எது அவரை முதல் பாயிண்ட்டாக புள்ளியாக வைக்க தோணும், எதுலேருந்து அவருடைய அடுத்தடுத்த நிகழ்வு வரும். அப்புறம் இன்னொரு கேள்வி, சில சமயங்களில் வந்து நம்ம எழுதிட்டு இருக்கும்போதே நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும், இது சரிதானா, இதை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும், இதை கண்டினியூ பண்ணலாமா, இது செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அது எல்லா ரைட்டர்ஸ்க்கும் வரும். அது மாதிரியான நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார், அந்த சந்தேகத்துக்கு என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதும். மூன்றாவது, ரைட்டர்ஸ் பிளாக்குங்கிறது எல்லாருக்குமே உண்டு. அந்த ரைட்டர்ஸ் பிளாக் அவருக்கு வந்திருக்கா, அப்படி வந்திருந்ததுன்னா அதை எப்படி அவர் கடந்திருக்கிறார், இதுதான் அவர்கிட்ட நான் கேட்கணும்னு நினச்சிருந்தது. அவருடைய படைப்புகளெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடிய கலைஞர்கள் இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் நிச்சயமாக எடுத்துக்கணும், இதெல்லாம் பார்த்துட்டு தான் வரணும் அப்படின்னா என்ன சஜஷன்ஸ் கொடுப்பீங்க? அவருடைய படங்களுடைய சஜஷன், படங்கள், இயக்கம், ஒரு வசனமாகட்டும், அவருடைய படைப்புகள்ல இருந்து அடுத்த தலைமுறைக்கு என்னென்ன அட்வைஸ், டிப்ஸாக கொடுப்பீங்க? அவருடைய எல்லா படங்களையும் தான் பார்க்கணும்னு சொல்லுவேன். ஒரு படமும் விடாமல் எல்லா படத்துலேருந்து கற்றுக்க முடியும், எல்லா காட்சிகளிலிருந்தும் நம்மளால் வந்து கற்றுக்க முடியும். எங்கே அவர் சாங் பிளேஸ் பண்ணுறாருங்கிறதே நமக்கு கற்றுக்க வேண்டிய ஒன்று தான். திடீர்னு 2 பேரும் வந்து அது வந்து பாரதிராஜா அவர்களுடைய படத்தில் வந்து நம்மளால் கெஸ் பண்ணிட முடியும், இந்த இடத்துல பாட்டு வரப்போகுது, கர்ச்சீஃப் கீழே விழுந்து இவங்க 2 பேரும் ஓடி வரும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல ஒரு பாட்டு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிடும். கயிறை கட்டி மேலே பாண்டியன் இழுக்கும் போதே தெரிஞ்சிடும் இந்த இடத்துல ஒரு பாட்டுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அவன் வந்து அந்த பொண்ணு வந்து கோவப்படும் போதே ஒரு தென்றல் புயலாகி வரப்போகுதுங்கிறது நம்மளுக்கு அந்த அறிகுறி தெரியும். ஒரு படத்தில் வந்து அந்த அறிகுறி தெரியவே தெரியாது. பாட்டு வர்றதுக்கு முந்தின இது வரைக்கும் அப்படி ஒரு வரப்போகுதுன்னே தெரியாது. தொட்டிலில் குழந்தைய ஆட்டிக்கிட்டே இருக்கும்போது தோளில் போட்டு அந்த பாட்டு வந்துடும், நல்ல பாட்டு அது வந்துடும். இது மாதிரி வந்து சாங் பிளேஸ்மெண்ட் அவர் யோசிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. ஒரு சீனை அவர் எப்படி கன்சீவ் பண்ணி அடுத்தடுத்த இடத்துக்கு நீட்டுறார், அந்த சீனுடைய லென்த்தை வந்து எப்படி கொண்டு வராருங்கிறது கற்றுக்கணும். அப்படின்னா அவருடைய எல்லா படங்களையுமே தான் நம்ம பார்க்கணும். எதிலிருந்து அவருடைய சிக்னேச்சரை கொஞ்சம் தவற விட்டு கொஞ்சம் விலகினாரோ அந்த படங்கள் அவருக்கு கை கொடுக்காம போயிருக்கு. அதனால அந்த படங்களையும் பார்க்கணும். அப்படி என்னென்ன படங்கள் அவருக்கு கொஞ்சம் கை கொடுக்காம போயிருக்கு, அதற்கான காரணம் கொஞ்சம் அந்த ஞானப்பழம் அந்த மாதிரியான படங்கள் கொஞ்சம் பின்னாடி வந்து அவருக்கு. பாரிஜாதம் ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு பிடித்த ஒரு படம் தான். சரண்யா அவர்கள் நடித்த படம். அதுக்கு முன்னாடி அந்த ஞானப்பழம் அந்த மாதிரியான படங்கள். நீங்க பாரிஜாதத்தை குறிப்பிட்டதுனால சொல்றேன், அந்த பேர்ல வைக்கிற ட்விஸ்ட் எல்லாம். ஆமா ஆமா, அந்த படம் அந்த பேர்ல தான் இருக்கும். ஆமா, அது வந்து அந்த மாதிரியான படங்கள் ஏன் அவர் அதோட ஒரு சிக்னேச்சரை விட்டு கொஞ்சம் விலகிச்சு அப்படிங்கிறதையும் நாம வந்து கத்துக்க முடியும். எல்லா படமே பார்க்கணும். நிச்சயமாக பாக்யராஜ் அவர்களினுடைய இழப்பு அப்படிங்கிறது திரைத்துறையினருக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாகவே பார்க்கக்கூடிய மக்களுக்கும் இன்று காலை முதலே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருந்துச்சு. நிறைய நினைவலைகளை பகிர்ந்துட்டே வர்றாங்க, அவருடைய பழகிய நபர்களாக இருக்கட்டும், திரைத்துறையை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நிறைய நபர்கள் பழக்கத்தை பகிர்ந்து கொண்டு வந்தாங்க. நீங்க சொன்ன நிறைய விஷயங்களும் எங்களுக்கு புதுமையாக இருந்துச்சு. அவருடைய பாடல்களாகட்டும், வசனங்களாகட்டும், திரைக்கதை அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு இதவே ஆட் பண்ணின ஒரு விஷயம் அப்படின்னு நிறைய எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.